ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம வந்து இந்த OnePlus பிராண்டோடைய ஸ்டீவன் ஹாரிங்டனுடைய லிமிடெட் எடிஷன் தான் வந்து இந்த வாட்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். US பேஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹாரிங்டனுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இதே மாடலை வந்து 1 year பேக் வந்து OnePlus காரங்க வந்து வெறும் பிளாக்ல 2500 rupeesக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 rupeesங்க. இது 1500 rupees மேலே போட்டு வெறும் நமக்கு டிசைன் அண்ட் கலர்ஸ் மட்டும் தாங்க மாற்றிருக்காங்க. மற்ற குவாலிட்டி எல்லாமே அதே தாங்க. ஸோ அதனால் 1500 மேலே போட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ எனக்கு வந்து ஒர்த் இல்லை அப்படின்றது சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு 500 rupeesலேருந்து 600 rupeesக்கு ஆஃபர் கிடைக்கிறது தாராளமாக சான்சஸ் இருக்குங்க. அண்ட் இது வந்து எங்கள் அப்பா வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் எம்ஐ வாங்கலாம் தான் நினச்சிருந்தோம். அவரோட ஃப்ரெண்டு வந்து சரி OnePlus பிராண்டில் வந்து லிமிடெட் எடிஷன் பண்ணியிருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன்றதுனால இது எங்கள் அப்பா வந்து வாங்கி தந்துட்டாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கலர் வந்து இங்கே ப்ளூ டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பர்பிள் டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூவல் டோன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் வந்து எத்தனை நாளைக்கு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% சார்ஜ் போட்டிங்கன்னா 14 days வரைக்கும் நிற்குதுன்னு அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. இதே எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மேக்னெட்டாக சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் ஒன்றுமே நல்லா இருந்திருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து ஸ்லீப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸ்லீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் ஸ்லீப் பண்ணிருக்கோம், அதாவது டோட்டல் ஸ்லீப் அண்ட் எவ்வளோ நாள் லைட் ஸ்லீப், எவ்வளோ நாள் டீப் ஸ்லீப் எடுத்திருக்கோம் அப்படின்றத கிளியராக வந்து போடுறாங்க. இதில் OnePlus ஹெல்த் ஆப்பில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயக்ராமோடு வருது. அண்ட் நீங்கள் ஆவரேஜாக தூங்கியிருக்கீங்களா, நல்ல தூக்கமா, இல்லைனா வந்து இந்த டைமிங் பத்தாது அப்படின்றதே உங்களுக்கு நல்லாவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம ரிஸ்ட்டில் போட்டுருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு நல்லாவே கணக்கு எடுக்குது. ஆனால் இதில் நான் என்ன டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவேன்னா இது வந்து 5 seconds டைம் எடுத்து தான் சொல்லுதுங்க. இப்போ நம்ம அடுத்தது போட்டோம்னா பிளட் ஆக்சிஜன், அதாவது பிளட்டில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஆக்சிஜன் ஓடுது அப்படின்றத சொல்லுதுங்க. இது நம்ம மிஷினோட பண்ணி பார்த்தோம்னா ஒரு 90% மேட்ச் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து பிரீத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங் அண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வகையான ரன் வச்சுருக்காங்க. அவுட்டோர் ரன், இன்டோர் ரன், ஃபேட் பர்ன் ரன், அதுக்கப்புறம் சைக்கிளிங், அவுட்டோர் சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், பேட்மிண்டன், கிரிக்கெட், யோகா, ஃப்ரீ ட்ரைனிங்ன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிஸையும் ஃபேட்ஸையும் பர்ன் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. அந்த டயக்ராம்லேயே நம்மளுக்கு வாட்ச்லேயே போட்டிருப்பாங்க சைடில் எவ்வளோ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வாட்சுக்கு வந்து அதாவது ஸ்டீவன் ஹாரிங்டன் வாட்சுக்கு வந்து 5 டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த OnePlus ஹெல்த் ஆப்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டெல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மியூசிக் கொடுத்துருக்காங்க. மியூசிக்னால் நம்ம ஃபோனில் மியூசிக் போட்டுட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிம்முக்குலாம் போனீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர், ஸ்டாப் வாட்ச் அண்ட் அலாரம் வந்து வச்சுருக்காங்க. இது 3மே வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ், கேம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகுதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது காலையில் எந்திரிக்கும் போது வைப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே எந்திரிச்சிற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் டூல்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க அண்ட் வந்து வெதர் வச்சுருக்காங்க. கேமரா என்னன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கணும், கிளிக் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் வாட்ச்லேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெதர் வந்து நம்ம ஃபோனில் எப்படி வெதர் காமிக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த டயலில் வந்து உங்களுக்கு வந்து வெதர் காமிச்சிருவோங்க ஈஸியாக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மாதிரி வெதருக்கு போகுது, நாளைக்கு என்ன மாதிரி வெதருக்கு போகுதுன்னு காமிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் போயிடலாங்க. செட்டிங்ஸில் வந்து DND அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டு நாட் டிஸ்டர்ப் மோட் அதான் வந்து வச்சுருக்காங்க. இதில் 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட், ஆன், ஆஃப். ஸ்மார்ட்னா என்ன அப்படின்றது நம்ம கொஸ்டினாக இருக்கலாம். ஸ்மார்ட்னா ஒன்றும் இல்லை, நைட் ஆன உடனே அது வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட் ஆன் ஆயிரும் அண்ட் மார்னிங் ஆனோடனே உங்களுக்கு வந்து அது ஆஃப் ஆயிருங்க. அது ஸ்மார்ட்டாக ஆன் அண்ட் ஆஃப் நார்மல் யூஸ்வலாக இருக்குது தாங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பிரைட்னஸ்ங்க. பிரைட்னஸ் வந்து 20%லேருந்து 100% வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டயலில் பிரைட்னஸ் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டைம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு வந்து எந்த டைமில் வந்து உங்கள் வாட்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்றது தாங்க டிஸ்பிளே டைம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனில் என்ன தான் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து உங்களால் உங்கள் வாட்சில் வந்து பார்க்க முடியுங்க. இதாங்க இந்த 10 ஃபியூச்சர்ஸ் மெய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க
பார்க்கலாங்க. இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 சென்டிமீட்டர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 25.7 சென்டிமீட்டர் அண்ட் இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.15 சென்டிமீட்டருங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 33 கிராம்ஸுங்க. இதோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2021ங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குங்க. அதோட நம்பர் வந்து IP68. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துக்குமே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க.